வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, தமிழ் அரசு ஜூலை மந்த்துக்கான ஜிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். தமிழில் வந்து பார்க்க போகிறாங்க. இங்கிலீஷ் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஜூன் மந்த் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் அரசுடைய ஜிஸ்ட் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னாக்கா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஏன்னா நீ கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸு அப்புறம் அவங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இந்த தமிழரசு மேகசின்ஸில் தான் நம்ம வந்து ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப டெப்த்தாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழரசு மேகசின் ஜூலை 2026க்கான ஜஸ்டிஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வந்து 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். சரிங்களா? ஸோ இது வந்து முதலமைச்சருடைய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம். ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இதை வந்து சொல்லியிருப்பாங்க. வெற்றி தமிழகம் விசன் டாக்குமெண்ட்ல ஒரு முக்கியமான ஸ்கீமாக இந்த தங்க மோதிர திட்டம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்காக ஆண்டுதோறும் வந்து 755 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பா. அப்படி இது வந்து எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 ஜூன் 2026. சரிங்களா? ஸோ 22 ஜூன்ல இருந்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இந்த மோதிரம் வந்து வழங்கப்படும். அது வந்து அஃபிஷியலாக எப்போ வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னா, அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து இது அஃபிஷியலாக சிஎம் வந்து தொடங்கி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆளுநர் உரை. முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. ஸோ முதல் கூட்டத்தொடர் வந்து 18ஆம் தேதி வந்து நடந்திருக்கும். ஸோ 17வது சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தொடர். ஸோ அதில் வந்து கவர்னருடைய ஸ்பீச்சில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அண்ணாவுடைய கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே நாட்டின் உண்மையான எஜமானர்கள். மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, அது மாண்புகளை மாய்க்கக்கூடிய நச்சு பூச்சிகளை அழித்திடும் முறைதான் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லியிருப்பா. அப்படி அதே மாதிரி மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி ஸோ அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு கோட்ஸு, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம். ஸோ இவை மூன்றும் ஒன்றிணைந்தது உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. அவருடைய ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முதலமைச்சர் அப்புறம் பிரதமருடைய சந்திப்பு. சரிங்களா? ஸோ அந்த சந்திக்கும் போது முதலமைச்சர் வந்து ஓசூர் பக்கத்தில் நீங்கள் வான்வழி அமைப்பு மையம் CABS அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து நிறுவனம். அதே மாதிரி கர்நாடகா வந்து மேகதாது அணை கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கட்டக்கூடாது, அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அப்படி அது நெக்ஸ்ட் வந்து மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து விடுத்திருப்பா. அப்படி ஸோ அதே மாதிரி நிதி ஆய்வுடைய 16வது கூட்டம் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா, ஸோ ஓசூர், கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 மாவட்டங்களில் எங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து முதல்வர் பேசியிருப்பார். நெக்ஸ்ட் வேற என்னன்னு பார்த்தோம்னா, நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை. சரிங்களா? ஸோ ஒயிட் பேப்பரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தினுடைய கடன் அப்படிங்கிறது 2 மடங்கா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் பிரசண்டாக கடன் இருக்கு. ஸோ அது வந்து GSDPயில் உள்நாட்டு உற்பத்தியில் 28.3% வந்து நமக்கு இந்த கடன் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதிகமாக கடன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வருவாய் பற்றாக்குறை. சரிங்களா? ஸோ ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. ஸோ அது வந்து GDPயில் 22% இருக்கு. அதே மாதிரி வருவாய் வரவு. சரிங்களா? ஸோ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23% வந்து அதில் வட்டி செலுத்துறதுக்கே வந்து செலவிடப்படுகிறது. சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு 23% வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வரி வருவாய் டேக்ஸ் ரெவன்யூ வரி வருவாயில் பார்த்தோம்னா 5.45% வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மதுபான உற்பத்தியாளர்களுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணம் வந்து விதிச்சிருக்காங்க. சரிங்களா? அதன் மூலமா நமக்கு வந்து அரசுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவிலேஜ் ஃபீ அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் 200 யூனிட் இலவச மின்சாரம். சரிங்களா? ஸோ இதுக்காக வந்து எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்னா 1730 கோடி ரூபாய் 1730 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 2 மாதத்துக்கு 500 யூனிட்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய அந்த வீடுகளுக்கு வந்து 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. சரிங்களா? ஸோ 2545 புதிய பணியிடங்கள் இதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ 354 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம் பற்றி நம்ம
ஜூன் மந்த்துடைய மேகசினில் தெளிவாக பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை இது வந்து அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 500 மீட்டர் தொலைவில் டிஸ்டன்ஸில் இருந்த அந்த 717 டாஸ்மாக் ஒயின் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 18,274 ஏரிகள் மற்றும் குளங்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண்ணை வந்து விலை இல்லாமல் மட்பாண்டம் செய்யக்கூடியவங்க விவசாயம் செய்யக்கூடியவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கான அனுமதியும் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பின்னாடி தமிழ்நாடு அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி கணக்காய்வு நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அறிஞர் அண்ணா வந்து 1968 முதலமைச்சராக இருக்கும்போது மும்மொழி கொள்கை அதை வந்து நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் தான் பயிற்று மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பா அப்படி சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கையாக இருக்கக்கூடியது சென்னை உயர்நீதிமன்றம் அப்புறம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தமிழ் மொழியை வந்து வழக்காடு மொழியாக கொண்டு வரணும். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு கிளையை சென்னையில் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை 2020 இதில் வந்து மும்மொழி கொள்கை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை கடைபிடிச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம் ஸோ அந்த திட்டத்தின் கீழே கொடுக்கக்கூடிய நிதி 3,458 கோடி ரூபாய் வந்து விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ நமக்கு வந்து 3,458 கோடி ரூபாய் வந்து பெண்டிங் இருக்குது நம்ம வந்து இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறதுனால. ஸோ கல்வியை வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முல்லை பெரியாறு அணை சரிங்களா. ஸோ அதனுடைய நீர்மட்டம் வந்து 142 அடி வரைக்கும் வந்து உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து 2014 ஆணை வந்து பிறப்பித்திருப்பாங்க. ஸோ அந்த ஆணையில் நீங்கள் அந்த அணையை வந்து ரொம்ப வலுப்படுத்திட்டு நீங்கள் இன்னும் 152 அடி வரைக்கும் வந்து நீங்கள் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கேரளா கவர்மெண்ட் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் நாங்கள் வந்து புது டேம் வந்து புது அணை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சலவன்குப்பம், பூம்புகார் இந்த இடங்கள்ல ஆராய்ச்சி செய்வதற்கும் அதே மாதிரி கீழடி, ஆதிச்சநல்லூர் சரிங்களா. ஸோ இந்த 2 இடங்களை வந்து யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கீழடி, ஆதிச்சநல்லூர் 2மே வந்து யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கங்கைகுண்டா, சோழபுரம் இந்த இடங்கள்ல வந்து ஸோ அந்த தமிழருடைய அந்த நாகரிகத்தை மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக என்ன டெக்னாலஜினா ஆகுமெண்டட் ரியாலிட்டி அதுக்கப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஸோ அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த தமிழர்களுடைய நாகரிகத்தை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிலையான சுற்றுலா கொள்கை சஸ்டைனபிள் டூரிசம் பாலிசி வந்து டெவலப் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சருடைய ஒரு முக்கியமான இலக்காக இருக்கக்கூடியது 2036க்குள்ள தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து $1.5 ட்ரில்லியன் உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய ஒரு இலக்காக இருக்கு. 2036க்குள்ள $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்க வேண்டும். அதே மாதிரி MSME சரிங்களா. ஸோ MSMEக்கு வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் சரிங்களா ஒற்றை சாளர முறையில் அவங்களுக்கான அனுமதி வந்து வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் ஊக்குவிப்பு ஆணையம். தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் ஊக்குவிப்பு ஆணையம் ஸோ இதனுடைய தலைவர் வந்து தலைமைச் செயலாளர் சரிங்களா. ஸோ சீஃப் செக்ரட்டரி தலைமையில் தான் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ இதன்படி 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படி இல்லைன்னா 5000 பேருக்கு அதிகமாக வேலைவாய்ப்பு ஜாப் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காக விரைந்து அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் மூலமா சரிங்களா. ஸோ அதன்படி தமிழ்நாடுங்கிறது நகரமயமாதல் அர்பனைசேஷனில் முன்னோடி மாநிலமாக இருந்துட்டு இருக்கு. 2031ஆம் ஆண்டுக்குள்ள அந்த அர்பனைசேஷனில் ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் CTF அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கான ஒப்பந்தம் வந்து அகமதாபாத்தில் போட்டிருப்பாங்க சரிங்களா. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இதுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். ஸோ அதன்படி இன்ஸ்பேஸ் இந்த நிறுவனம் மூலமாக 100 கோடி மதிப்பிலான உபகரணங்கள் வந்து வழங்கப்படும் அந்த வசதி இந்த மையத்துக்காக சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளம் சரிங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக ஏவுகணை வாகன கூறுகள் உள்ளிட்ட முக்கியமான விண்வெளி உபகரணங்கள்லாம் இங்கே உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கான ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அகமதாபாத்தில். நெக்ஸ்ட் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் இந்த துறையில் டிபார்ட்மெண்ட்ல
செயற்கை ஏஐயும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கு சரிங்களா. அது முறையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நெக்ஸ்ட் ஒலிம்பிக் உயர்திறன் மையங்கள் சரிங்களா, ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் வந்து அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து நமக்கு வந்து ஒலிம்பிக் அகாடமிஸ் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ ஒலிம்பிக் அகாடமி, இதே மாதிரி ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெற்றி தமிழகம் சரிங்களா. இது வந்து ஒரு தொலைநோக்கு திட்டம், முதல்வருடைய தொலைநோக்கு திட்டம். ஸோ இதன்படி அனைத்து துறைகளும் உள்ளடக்கிய திட்டங்கள் வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போவதற்கு 10 தூண்கள் 10 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ் அடையாளம், பெருமை, கண்ணியமான வாழ்வு, சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், மீனவர் நலன், அதுக்கப்புறம் உலகத்தர கல்வி, 7வது வளமான தமிழ்நாடு, மருத்துவம், சுற்றுச்சூழல், கட்டமைப்பு, உலகத்தரமான கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் வந்து வெளிப்படையான நிர்வாகம், ஸோ டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் சரிங்களா. ஸோ இந்த 10 தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக ஆளுநர் உரையில் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. அடுத்ததான் வந்து $1.5 trillion சரிங்களா. ஸோ அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதமர் தலைமையில் 11 ஜூன் 11 டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்கக்கூடிய கலாச்சார மையத்தில் நிதி ஆயோக்கூடிய 11வது கூட்டம் வந்து நடந்திருக்கும். அதில் முதலமைச்சர் என்ன பேசினார், அவருடைய ஸ்பீச் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ட இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு வந்து இருந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அந்த $1.5 trillion பொருளாதாரத்தை அடையணும்னாக்க அதுக்கு அடிப்படையாக 4 தூண்கள் 4 பில்லர்ஸ் 4 முக்கிய தூண்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள், விவசாயிகள் சரிங்களா. ஸோ இவங்க 4 பேரை அடிப்படையாக வச்சு தான் இந்த $1.5 trillion பொருளாதாரத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருப்பா அப்படி சரிங்களா. ஸோ இதன்படி இளைஞர்களுக்கு ஸோ ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து உதவித்தொகையுடன் திறன் பயிற்சி, அதாவது இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் தொழில்துறையுடன் இணைந்த திறன் பயிற்சி, ஸோ இதை வழங்குறதுக்காக ஒரு இயக்கம் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கம், ஸோ யூத் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நீட் பேப்பர் வந்து லீக் ஆகியிருக்கும் சரிங்களா. ஸோ அதனால மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணியிருப்பா அப்படி. ஸோ இந்த இஷ்யூ பார்த்துட்டு அவர் வந்து என்ன சொல்லிப்பாருன்னா 12th மார்க் வந்து பேஸ் பண்ணி எங்களுக்கு சீட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து பேசியிருப்பா அப்படி. நெக்ஸ்ட் வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம், ஸோ பாவர்ட்டி ஃப்ரீ தமிழ்நாடு மிஷன் வந்து ஒன்று தமிழ்நாடு அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு 2வது எய்ம்ஸை வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் அதில் வந்து கிட்டத்தட்ட 42% சரிங்களா. ஸோ 42% வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் தான் சரிங்களா. ஸோ இந்தியாவிலேயே அதிக அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டினுடைய கடற்கரை, ஸோ 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை. அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பிளான், இது வந்து அந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இயர்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது மாற்றி கொடுத்து. காலநிலை தாங்குத்தன்மை பெருந்திட்டம் 2045, ஸோ கிளைமேட் ரெசிலியன்ட் மாஸ்டர் பிளான் 2045 அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. குலசேகரப்பட்டினத்தில் இந்திய விண்வெளித்துறை, ஸோ இன்ஸ்பேஸ் அதோட இணைந்து நிறுவப்பட்டுள்ள விண்வெளி உற்பத்தி மையம், இதை வந்து தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதில் வந்து உந்து பொருள்ல இருந்து ஏவு வாகனங்கள் வரைக்கும் தயாரிப்பு வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான உற்பத்தி திறன் வந்து இங்கே இருக்கு. ஸோ அதே மாதிரி வேறு என்ன திட்டங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருன்னா சென்னை டு கன்னியாகுமரி அதிவேக ரயில் வழித்தடம், ஹை ஸ்பீட் ரயில் காரிடார், இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பா அப்படி. அதே மாதிரி பாரத் நெட்டுடைய 2ஆம் கட்டம், பாரத் நெட்டுடைய 2ஆம் கட்டம் திட்டம் வந்து தமிழ்நாட்டில் இதன்படி கிட்டத்தட்ட 97% வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒகேனக்கலுடைய 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான நிதியை வந்து கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் சமகர சிக்ஷா ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே நிலுவையில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட் 3284 கோடி ரூபாயை வந்து நீங்கள் விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காரு. ஸோ இந்த விவேக் கிராம்ஜி, ஸோ அதோட தமிழ் வந்து பார்த்துக்கோங்க, வளர்ச்சி அடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விவேக் கிராம்ஜி, அது வந்து தமிழில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லி கேட்டது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பயிர்க்கடன் தள்ளுபடி சரிங்களா. இது வந்து மே மந்த்து பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து அறிவிச்சிருப்பா அப்படி. பட் அதில் வந்து கொஞ்சமாக அந்த 50% தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படி. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் இன்னும்
புதுசாக வந்து அறிவிச்சிருப்பா அப்படி சரிங்களா. ஸோ அது வந்து என்னன்னா அந்த எக்ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா அப்படி சரிங்களா. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். பயிர்க்கடன் 25 மே 25 சொன்னபடி பார்த்தோம்னா 50,000 வரைக்கும் கடன் வாங்கியிருந்தா உங்களுக்கு வந்து 100% தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படி. அதுவும் வந்து குறு சிறு விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால இந்த அறிவிப்பை எடுத்து என்ன வந்திருக்குன்னா, ஸோ பல பேர்கள் அவங்களுடைய மாற்று கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மறு ஆய்வு கூட்டம், ஸோ அகைன் வந்து ரிவ்யூ பண்ணுறாரு. ஜூன் 15 ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது நம்ம ஜூன் மந்த் மேகசின்லேயே சொல்லியிருப்போம். ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு கைட்லைன்ஸ் 28/11/2025 வெளியிட்ட ஒரு கைட்லைன்ஸ். அதன்படி நீங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி செய்யுது அப்படின்னாக்கா அந்த மொத்த தொகையை வந்து 45 to 60 நாட்களுக்குள்ள அந்த வங்கிக்கு செலுத்திடணும் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கியோட ஒரு கைட்லைன்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரிவைஸ் பண்ணதுபடி பார்த்தோம்னா கூட்டுறவு சங்கங்களில் 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருந்தா அந்த 75,000மும் வந்து மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும். 100% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படி சரிங்களா. ஸோ மற்ற விவசாயிகளுக்கு 35,000 பயிர்க்கடன் தள்ளுபடி சரிங்களா. இது வந்து 75,000க்கு மேலே வாங்கியிருந்தா 35,000 ரூபாய் தள்ளுபடி சரிங்களா. ஸோ பாருங்க, குறு சிறு இதர பெரு விவசாயிகள் இங்கே வந்து கிளாசிஃபிகேஷன் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கல சரிங்களா. ஸோ மூணுமே வந்து இணைச்சிட்டாங்க சரிங்களா. குறு சிறு பெரு விவசாயிகள் 75,000 வரைக்கும் வாங்கியிருந்தா 100% வந்து தள்ளுபடி. 75,000க்கு மேலே வாங்கியிருந்தா 35,000 ரூபா வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதன் மூலமாக கிட்டத்தட்ட 14.43 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. இதில் அதிகமாக பயனடக்கூடியவங்க குறு விவசாயிகள், அதுக்கப்புறம் சிறு விவசாயிகள், மூணாவதா பெரு விவசாயிகள் சரிங்களா. இதன் மூலமாக அரசுக்கு 6,000 கோடி ரூபாய் வந்து கூடுதலாக செலவினம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் எக்ஸாக்ட் நம்பரில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5,932.23 crore rupees வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் இந்த தள்ளுபடியினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ தனி தீர்மானம், இதை வந்து அனைத்து கட்சிகளுமே இந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கும். எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஜூன் 19 அன்னைக்கு வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்து 5/2/2007 அன்னைக்கு வந்திருக்கும். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து 16/2/2018 வந்திருக்கும். ஸோ இதன்படி வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸை மட்டும் தான் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புதுசாக எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அந்த தொடர்புடைய மாநிலங்கள் கிட்ட நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த அணை கட்டுறதோ இல்லை மற்ற திட்டங்களோ நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அந்த தீர்ப்பில் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து மதிக்காமல் அவங்க வந்து இந்த மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் அதை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. காவிரி படுகை அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறை படுகை. ஸோ இதில் வந்து புதிய திட்டங்களோ இல்லை கூடுதலாக சொல்லப்பட்ட அளவை விட கூடுதலான நீரை பயன்படுத்தவோ இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ மாநிலங்களுக்கு இடையிலான அந்த நதிநீர் தாவா சட்டம் சரிங்களா. ஸோ அதாவது இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 இதன் கீழே செக்ஷன் 4 பிரிவு 4 செக்ஷன் 4 படி புதிய நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்தும் இந்த அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிரிவு வந்து 4 சரிங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. செக்ஷன் 4. நெக்ஸ்ட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதுக்கப்புறம் காவல் கண்காணிப்பாளர்களுக்கான ஒரு மாநாடு. இதில் வந்து சிஎம் அவருடைய ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா செக்ரட்டேரியட்டில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்துறதுக்கு முன்னாடி ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் வந்து கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திங்கட்கிழமை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் ஃபீல்டு விசிட் பண்ணணும், ஸோ கள ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் சட்டம் ஒழுங்கு கூட்டத்தை நடத்தணும் சரிங்களா. ஸோ லா அண்ட் ஆர்டர் அதுக்கான கூட்டம் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மாவட்ட அளவிலான நில வழக்கு தீர்வு குழு சரிங்களா. ஸோ அந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம், இந்த கூட்டத்தில் அதிகப்படியான அந்த மனுக்கள் வந்து வரக்கூடியது இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் தான் அதிகமாக மனுக்கள் வந்து வரும் சரிங்களா. ஸோ அதனால் அதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக இந்த நில வழக்கு தீர்வு குழு அப்படின்னு சொல்லக்கூடியது சீரமைக்கப்பட்டு அகைன் 20 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த தீர்வு குழு வந்து கூட்டப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்கார்ட் கூட்டம். ஸோ என்கார்ட் அப்படின்னாக்கா இது வந்து போதைப் பொருள் தடுக்கிறதுக்காக நார்கோ கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த என்கார்ட் கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் காவல் கண்காணிப்பாளர் சரிங்களா. ஸோ இவங்க வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் சமூகங்களை ஏமாற்றும் பான்சி திட்டம் சரிங்களா. ஸோ பான்சி
திட்டங்கள். இது வந்து என்னன்னா ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செஞ்சால் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பான்சி திட்டங்கள்லாம் ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்து மரணங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்காக சீல் பண்ணியிருக்காரு முதலமைச்சர். நெக்ஸ்ட் வந்து பசுமை விருது. சரிங்களா? இது வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கக்கூடிய விருது இந்த பசுமை விருது. சரிங்களா? எந்தெந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம். இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா நெல் சாகுபடியை வந்து நெல் சாகுபடி உற்பத்தி திறன் அதை வந்து உயர்த்தணும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 அறிவிச்சிருக்காங்க. டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134.83 கோடி ரூபாய் செலவில். சரிங்களா? ஸோ குறுவை, கார், சொர்ணவாரி இந்த பருவங்களில் நெல் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொகுப்பு திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 52.72 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுது. அதுலேயும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 20.65 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்கிறாங்க. அது டெல்டா மாவட்டங்களில் அதுவும் குறுவை பருவத்தில் மட்டும். சரிங்களா? ஸோ அந்த குறுவை பருவத்தில் மட்டும் 5.14 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி வந்து செய்யப்படுது. சரிங்களா? ஸோ மேட்டூர் அணை வந்து யூஸ்வலாக ஜூன் 12 அந்த டைமில் வந்து அதை வந்து திறக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து எல்லினோ இருக்கிறதுனால நமக்கு வந்து மழைப்பொழிவு 90% குறைவாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம அந்த டேம் அனைத்திற்கு வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டெல்டா மாவட்டங்களில் அவங்க வேற என்ன முறையில் வந்து அவங்க அந்த நீர்ப்பாசனம் செய்யலாம் அப்படின்னாக்க வடிமுனை குழாய் கிணறுகள். ஸோ இதன் மூலமாக அவங்க பாசனம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபில்டர் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதன் மூலமாக 3.5 லட்சம் ஏக்கர் வரைக்கும் அவங்க வந்து சாகுபடி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து அந்த இலவச மின்சாரம் வந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தடையில்லா மும்முனை மின்சாரம் அப்படிங்கிறது 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் அறிவிச்சிருக்கக்கூடிய அம்சங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாரத்தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ட்ரக் அவேர்னஸ்க்காக ஒரு மாரத்தான் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு ஓட்டம். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் வீடு ட்ரக்ஸை வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஜூன் 26 அன்னைக்கு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் ஸ்டார்ட் பண்ணி தீவு திடல் வரைக்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த மாரத்தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 15,000 நபர்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஜூன் 26 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினம் தான் ஜூன் 26 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த மாரத்தானில் முக்கியமாக விருது பெற்ற வீரர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச ராவ். இவர் வந்து டேபிள் டென்னிஸ் ஸோ துரோணாச்சாரியா விருது வாங்கியவர். நெக்ஸ்ட் ஜோஸ்னா சின்னப்பா ஸோ ஸ்குவாஷ் இவருக்கான விருது வந்து அர்ஜுனா விருது வாங்கியவர். அனிதா பால்துரை கூடைப்பந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. கவிதா கபடி மேஜர் டான்சன் விருது வந்து வாங்கியவங்க. சரிங்களா? ஸோ இவங்களும் வந்து இந்த மாரத்தானில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அது போக வெளிநாட்டு பயிற்சியாளர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. பெட்ரோஸ் தடகளம், வில்லியம் முரே ஹாக்கி. சரிங்களா? ஸோ இவங்க இந்த கோச்சஸும் வந்து இந்த மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த டாபிக் சிலபஸ்ல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஏரியா. திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூலை 7. சரிங்களா? ஸோ அவர் வந்து 1859ஆம் ஆண்டு வந்து பிறந்தவர். காஞ்சிபுரம் கோலியாலம் மதுராந்தகம் வட்டம் கோலியாலம் அப்படிங்கிற வில்லேஜில் வந்து பிறந்திருப்பா. அப்படி இவருடைய பெயர் வந்து இரட்டைமலை. ஸோ இவர் வந்து அந்த ஸ்கூலில் இவருடைய பேர் எழுதுறப்போ இனிஷியல் எழுதுறதுக்கு பதிலாக அவருடைய அப்பாவுடைய நேம் ஃபுல்லாகவே வந்து எழுதியிருப்பா. அப்படி. சரிங்களா? ஸோ தொடக்கப்பள்ளியில் தந்தை பெயரின் முன்னெழுத்துக்கு பதிலாக முழு பெயரையும் சேர்த்து எழுதியதால் இரட்டைமலை என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா? ஸோ தென்னிந்தியா முழுவதும் வந்து விசிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த ஜாதி கொடுமையிலிருந்து அவர்களை விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக முழு நேரமாக அந்த பணியை வந்து செஞ்சுட்டு இருப்பா. அப்படி. ஸோ ஆதி திராவிட மக்களின் நலனுக்காக ஆயுள் முழுவதும் வந்து போராடியவர் தான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இவர் வந்து அந்த ஆதி திராவிட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து வீட்டு மனைப்பட்டா, விவசாய நிலம், அதுக்கப்புறம் அவங்களுக்கான கல்வி பெறக்கூடிய வசதி இதெல்லாம் வந்து பெற்று தந்தா. அதுக்கப்புறம் பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுத்திருப்பார். ஸோ 1895 1895 ஸோ சென்னை வந்த ஒரு வைஸ்ராய் லார்ட் எல்சின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரை நேராக பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருப்பா. அப்படி. சரிங்களா? ஸோ அப்போ அந்த காலத்தில் வந்து
ஒரு ஆதி திராவிட சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் வந்து ஒரு வைஸ்ராயை பார்த்து நேரடியாக சந்திச்சது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 1900 தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு வேலை தேடி. ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆவணங்களை மொழிபெயர்க்கும் வேலையை வந்து செய்கிறார். ஸோ மொழிபெயர்ப்பாளராக அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ காந்தியடிகளோட பழக்கம் ஏற்பட்டு அவருக்கு வந்து தமிழையும் திருக்குறளையும் கற்றுக் கொடுத்தார். காந்தியடிகளுக்கு தமிழ் அப்புறம் திருக்குறளை கற்றுக் கொடுத்திருப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1921 சென்னை வராரு. 23 38 வரைக்கும் சட்டசபையின் உறுப்பினராக இருந்திருப்பார். அப்படி சரிங்களா? சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஸோ லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துட்டு இருப்பா. அப்படி அதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்காளர் தொகுதி வேணும், அதே மாதிரி கல்வியிலும் வேலை வாய்ப்புலையும் எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருப்பா. அப்படி ஸோ 2வது வட்டமேசை மாநாட்டிலும் அவர் பங்கேற்றிருப்பா. அப்படி ஸோ இவருடைய இந்த பங்கு என்னது, இவருடைய அந்த போராட்டங்கள்லாம் பார்த்து இவருடைய பணியை பார்த்து ஆங்கில அரசு அவருக்கு வந்து பட்டங்களை வழங்கியிருப்பாங்க. சரிங்களா? அந்த பட்டங்களை வந்து ஆர்டரில் வச்சுக்கோங்க, அந்த இயர் அப்படி இருக்கும். ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர். சரிங்களா? ஸோ இந்த 3 பட்டங்களையும் ஆங்கில அரசு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி திராவிட மணி அப்படிங்கிற பட்டம் வந்து 1940 ராஜாஜி தலைமையில் திருவிக முன்னிலையில். சரிங்களா? ஸோ ராஜாஜி தலைமையில் திருவிக முன்னிலையில் திராவிட மணி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க 1940. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மேக்சிமம் ஸ்கூல் புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூலை 11. வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்தநாள் ஜூலை 11. ஸோ இவர் வந்து எட்டயபுரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக படை திரட்டி இருப்பார். சரிங்களா? அந்த படையில அதிகமான வீரர்கள் வந்து மாவேலி ஓடை, பெத்தநாயக்கனூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் அதிகமாக வந்து அந்த படையில சேர்ந்திருப்பாங்க. அவர்களுக்கு இவரை போர் பயிற்சி கொடுக்குறாரு. போர் பயிற்சி கொடுத்து அந்த படையை 2 பிரிவா பிரிக்கிறாரு. ஒரு பிரிவுக்கு தலைமையா மன்னர் வெங்கடேஸ்வர எட்டப்பர், அதுக்கப்புறம் இன்னொரு பிரிவுக்கு இவரே தலைமையேற்று போறாரு. சரிங்களா? ஸோ இவரே தலைமையேற்று பெத்தநாயக்கனூர் கோட்டையில தங்குற ஒரு நாள் இரவில் இவருடைய படையோட பெத்தநாயக்கர் கோட்டையில் தங்குறாரு. ஸோ அது வந்து ஆங்கில அதிகாரி கான் சாஹிப் அவருக்கு வந்து தெரிஞ்சிருது. சரிங்களா? அவரை தெரிஞ்சதும் அவரை முற்றுகையிட்டு அவரை சிறைபிடிச்சிடுறாரு. ஸோ அழகுமுத்துக்கோன் உட்பட 255 வீரர்களை வந்து சிறைபிடிச்சு நடுகாட்டூர் சீமை அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க வந்து 248 பேருடைய வலது கரங்களை வெட்டி எறிந்தார். ஸோ அதுக்கப்புறம் 1759 ஜூலை மாதம் அழகுமுத்துக்கோன் அதுக்கப்புறம் அவரோட ஒரு 6 நபர்கள். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 7 பேரையும் வந்து பீரங்கியில கட்டி சுட்டு கொன்றுவாங்க. சரிங்களா? ஸோ 1759 ஜூலை மாதம். அடுத்ததா ஜூலை 15 காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள். ஸோ நாளை அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள். ஸோ மகாத்மா காந்தியடிகள் காட்டிய பாதை தான் இவருடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்காக 2 ஆண்டு சிறை தண்டனை வந்து வாங்கியிருப்பா. அப்படி ஸோ காந்தி இருவன் ஒப்பந்தத்தின் மூலமா வெளியிட்டிருப்பாங்க. விடுதலை செஞ்சுட்டு அகைன் அந்த ஒப்பந்தம் வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா முறிந்து இருக்கும். ஸோ அதன்படியே அதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து அகைன் கைது செஞ்சு வேலூர் சிறையில் 1 வருடம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1942 ஆகஸ்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் கண்டக்ட் பண்ணப்போ தலைமறைவாக இருந்து அந்த போராட்டத்துக்கான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்திருப்பா. அப்படி சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் விருதுநகர் போனப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணி அமராவதி சிறையிலையும் அதுக்கப்புறம் அமராவதியிலிருந்து வேலூர் சிறையிலையும் வைக்கப்பட்டிருப்பார். 1945 அகைன் விடுதலை செய்யப்பட்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நாடு விடுதலை பெற்ற பின்னாடி முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும். அந்த பொது தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். 1954 முதலமைச்சர் ஆகிறாரு. ஸோ நிறைய பள்ளிகள் திறந்திருப்பா. அப்படி மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பா. அப்படி காமராஜர் ஐயாவுக்கு பாரத ரத்னா கொடுத்தது வந்து 1976 அவர் இறந்ததுக்கு அப்புறமா கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ பாரத ரத்னா 1976 கொடுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள். சரிங்களா? ஸோ அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் இது வந்து புதுசாக 5 மண்டலங்கள் வந்து தமிழக அரசு உருவாக்கி இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் மூலமா தமிழ்நாடு TNGECL ஸோ கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ ஏற்கனவே உடுமலைப்பேட்டை அதுக்கப்புறம் திருநெல்வேலியில இருந்து அந்த மண்டலங்கள் அலுவலகங்களை மறுசீரமைச்சு 5 மண்டலங்களாக கொண்டு வந்திருக்காங்க. சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்,
மதுரை, இந்த 5 இடங்கள்ல. சரிங்களா? ஸோ இதன் மூலமா காற்றாலை அப்புறம் சூரிய மின் திட்டங்கள் வந்து ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி வழங்கப்படும். பொதுமக்களுக்கும் அதே மாதிரி முதலீட்டாளர்களுக்கும் விரைவாக அனுமதி வழங்கப்படும் இந்த ஒற்றைச்சாளர முறை மூலமா. சரிங்களா? அடுத்து வந்து BESS. ஸோ இது வந்து மின்கல ஆற்றல் சேமிப்பு திட்டம். ஸோ பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரதம மந்திரி குசும் 2.0. ஸோ PM குசும் 2.0 அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ஸோ அந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கான ஸ்கீம்ஸ் இதெல்லாம். பிரதம மந்திரி மேற்கூரை சோலார் பிரிவு. ஸோ PM ரூஃப்டாப் சோலார், மாதிரி சூரிய சக்தி கிராமம், அரசு கட்டிடங்களில் சூரிய சக்தி, அதுக்கப்புறம் மிதக்கும் சூரிய சக்தி திட்டங்கள். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கீம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த 5 மண்டலங்கள் வந்து மறுசீரமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்ததான் வந்து எழுத்தாளர் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கான உதவித்தொகை. சரிங்களா? ஸோ இது வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக கொடுக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை. சரிங்களா? ஸோ இதன்படி ஒவ்வொரு ஆண்டும் வந்து 11 நபர்களுக்கு, ஸோ 11 நபர்களுக்கு 11 படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து அந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அவங்களுடைய அந்த புக்கை வந்து பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்காக 1 லட்ச ரூபா ஒரு நபருக்கு வந்து கொடுக்கப்படுது. இதுக்கான கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா வயது வரம்பு அப்படிங்கிறதும் கிடையாது. கதை, கட்டுரை, கவிதை, வரலாறு, புதினம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் தமிழில் மட்டும்தான் இருக்கணும். டிரான்ஸ்லேட் பண்ணதாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த தமிழ் மொழி படைப்பாகவும் இருக்கலாம். அந்த படிப்பு வந்து MPhil, PhD படிக்கக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு சிறப்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேஜஸ் வந்து 90 பேஜஸ்க்கு குறையாமல் இருக்கணும். ஸோ மினிமம் 90 பேஜஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அந்த புக்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஏற்கனவே இந்த உதவித்தொகையை வாங்கியிருக்காங்க ஒரு எழுத்தாளர் அப்படின்னாக்கா மறுபடியும் 5 ஆண்டுகள் கழிச்சு தான் அகைன் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான விண்ணப்பம் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உலக சிறுநீரக தினம். சரிங்களா? ஸோ வேர்ல்டு கிட்னி டே அப்படின்னு சொல்லக்கூடியது மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை. சரிங்களா? ஸோ கிட்னி பற்றி சொல்லியிருக்காங்க. விதை வடிவத்தில், அவரை விதை வடிவத்தில் இருக்கக்கூடியது 10 சென்டிமீட்டர் நீளம், 6 சென்டிமீட்டர் அகலம், 3.5 சென்டிமீட்டர் தடிமனும் இருக்கக்கூடியது. ஸோ சிறுநீரில் இருக்கக்கூடிய சர்க்கரை அல்லது அல்புமின் சிறுநீரில் கலந்துருந்தால் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸோ நோய் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரத்தம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு ரத்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு முறை செய்யணும். சரிங்களா? ஸோ அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை செய்கிறது ரொம்ப இதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வாங்க. சரிங்களா? ஸோ மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது நமக்கு நெருங்கிய உறவினர் மூலமாகவோ இல்லை நம்மளுடைய பிளட் குரூப் வந்து மேட்ச் ஆகக்கூடியவங்க கிட்ட இருந்தோ நம்ம வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெருங்கிய உறவினர்கள் கிட்ட, ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்து, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ அந்த கிட்னி வந்து நம்ம நார்மலாக குயிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். பட் நீங்கள் வேறு யாரோ ரிலேட்டிவ்ஸ் இல்லாதவங்க கிட்ட கிட்னி எடுத்தீங்கன்னா அது வந்து ஃபங்க்ஷன் ஆக கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெருங்கிய உறவினரிடமிருந்து பெற்று பொருத்தப்படும் சிறுநீரகம் விரைவில் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வதேச சிறுநீரக அமைப்பு ஒன்று வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு 2001 19 உறுப்பினர்களோட ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ உலக சிறுநீரக தினம் அப்படிங்கிறது 2006 கொண்டாடப்படுகிறது. ஸோ 2006 உலக சிறுநீரக தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. உலக சிறுநீரக தினம் எப்போனாக்கா மார்ச் 2வது வியாழக்கிழமை. ஸோ அடுத்து வந்து உலக வானிலை தினம். உலக வானிலை தினம்ங்கிறது மார்ச் 23 உலக வானிலை தினம். ஸோ அது 1950 கொண்டாடுறாங்க. ஸோ சர்வதேச வானிலை அமைப்பு 1873 அமைக்கப்பட்டது. 1950 ஐநா கீழே வந்து ஐநாவுடைய ஒரு அமைப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கும். இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்கு. ஸோ 188 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. 2 ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய மாநாடு கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ 1979 ஜெனீவாவில் உலகின் சீதோஷ்ண நிலை மாநாடு வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து வளிமண்டலத்தின் வெப்பநிலைங்கிறது 1.5 4.5 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உலகத்தினுடைய டெம்பரேச்சர் தட்ப வெப்பநிலை அப்படிங்கிறது 1860க்கு பின்னாடி 0.6 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு. அதே மாதிரி கடலினுடைய நீர்மட்டம்ங்கிறது 10 20 சென்டிமீட்டராக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழர்களின் கலை பண்பாடு. ஸோ இது வந்து ஒரு கட்டுரை மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்களுக்கு அவங்களும் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து அந்த யூனிட் 6 வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஸோ தமிழரின் கலையும் பண்பாடும். ஸோ தமிழர்களுடைய பண்புடைமை அப்படிங்கிறது திருக்குறளில் பொறுப்பாவில் வந்து சொல்லியிருக்கா அப்படி வள்ளுவர். சரிங்களா? அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஸோ பண்பு அப்படிங்கிறது நயமாக பழகுதல், நன்மை புரிதல், உலகுக்கு பயன்பாட்டு வாழ்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்றை குலம் ஒருவன தேவன். அதில் இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பாயிண்ட்ஸ் தேவையோ அது மட்டும் தான் இங்கே
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலருடைய பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியம் பூங்கோன்ற நாள். ஸோ அடிப்படை பண்பு நெறி அப்படிங்கிறது 3 நிலை இருக்கு சரிங்களா. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா தனி மனிதன் விருப்பம் போல் வாழும் உரிமை. அதே மாதிரி அவர் வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் வந்து விருப்பம் போல வாழலாம். 2வது இல்லறம் சரிங்களா. 3வது வந்து துறவரம் சரிங்களா. துறவு அப்படின்னா மற்றவர்கள் வாழ உதவி செய்தல் அப்படிங்கிறது தான் துறவு சரிங்களா. இந்த 3 நிலையை அடிப்படையாக கொண்டது தான் பண்பு அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி நெக்ஸ்ட் வந்து வள்ளுவர் வந்து அவருடைய குரல்ல உணவு உண்ட பின்னாடி செரிமானம் அடைந்த பிறகு சாப்பிடக்கூடிய உணவினால் நமக்கு வந்து நோய் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணவு உண்ட உண்ட உணவு செரிமானம் ஆனதை உறுதி செய்து பின் உணவு உட்கொண்டால் நோய் எதுவும் வராது அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பா. அப்படி நெடுநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு சரிங்களா. இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா மனிதனுடைய நிலையாமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குறள் தான் இந்த திருக்குறள் சரிங்களா. ஸோ அதை வந்து தமிழர்கள் உணர்ந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து சனி நீராடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சனி நீராடு அப்படின்னாக்கா ஸோ அந்த காலங்களில் பழங்காலங்களில் தமிழர்கள் வந்து சனிக்கிழமை ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வாரத்தினுடைய முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் உங்களுடைய பணியை தொடங்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கும் சரிங்களா. அதுதான் சனி நீராடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர் நந்திவர்மன். ஸோ இவர் வந்து பழனி ஆவினன்குடி கோயில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தூண்களை பற்றி ஆராய்ச்சி வந்து செஞ்சிருப்பா. அப்படி ஸோ கபடி சடுகுடு தமிழர்களுடைய வீர விளையாட்டு பொம்மலாட்டம். ஸோ இந்த பொம்மலாட்டத்தில் ராமாயணம் பாரதம் சிலப்பதிகாரம் ஸோ இந்த காப்பியங்கள்லாம் வந்து பாடல் உரையாடல் கலந்து வழங்கப்படும் சரிங்களா. தமிழர்களுடைய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சைவம் தான். அவர்களுடைய உணர்வும் சைவமே. சைவம் அப்படின்னாக்கா கொல்லாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எல்லா உயிரையும் தன் உயிர் போல எண்ணி பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கக்கூடிய சமயம் கடந்த ஸோ எந்த ரிலிஜியனும் பேஸ் பண்ணி இல்லாமல் சமயம் கடந்த மனிதநேய வழிமுறை தான் இந்த கொல்லாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழர்கள் வந்து நம்மளுடைய நிலத்தில் விளைந்த பொருட்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் முதல்ல வந்து வாங்கக்கூடிய பொருள் எதுவாக இருக்குன்னா உப்பு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து ஒரு தமிழர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கு. நிலத்தில் விளைந்த பொருள் வழி கிடைக்கும் பணத்தில் முதலில் உப்பு வாங்குவது தமிழர் பழக்கமாக இருந்துள்ளது சரிங்களா. இது வந்து இன்னமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ உப்பு வந்து சங்க பாடல்களில் கடல் விலை அமுதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கடல் விலை அமுதம் அப்படிங்கிறது உப்பு தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் தமிழர்களின் இலக்கிய மரபில் காணப்படாது காண்டல் சரிங்களா. ஸோ காணப்படாது காண்டல் அப்படின்னு ஒரு ஒப்பற்ற பண்பு சரிங்களா. இது வந்து ஒரு பண்பு குறிப்பிடுறாங்க. இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அந்த அக இலக்கியங்களில் தூது செல்லும் தோழியின் கதாபாத்திரம் சரிங்களா. ஸோ தோழியினோட கதாபாத்திரம் இந்த பண்புக்கு ஸோ காணப்படாது காண்டல் அப்படிங்கிற அந்த பண்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ தமிழில் படித்தவங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பற்றின நல்லா விவரமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ பழங்காலத்து இசைக்கருவி யாழ் நாதஸ்வரம் பழங்காலத்து இசைக்கருவி. ஸோ அது போக வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு 401 நபர்களுக்கு பணி நியமன ஆணையம் வந்து முதல்வர் வழங்கியிருப்பா. அப்படி அடுத்தது போலியோ சொட்டு மருந்து. இப்போ போலியோ சொட்டு மருந்து சிஎம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பா. அப்படி ஜூன் 28 அன்னைக்கு ஸோ பாலவாக்கம் ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளியில் தொடங்கி வச்சிருப்பா. அப்படி சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட 52 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து சொட்டு மருந்து வழங்கப்படும் சரிங்களா. பிற மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து வந்து வழங்கப்படும். ஸோ சிறந்த தமிழ் நூல்களுக்கான பரிசு இது வந்து தமிழ் வளர்ச்சித்துறை தான் ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ தமிழில் வந்து பதிப்பிடக்கூடிய 33 வகையை சார்ந்த நூல்களுக்கு வந்து அந்த போட்டி வந்து நடத்தப்படும் சரிங்களா. ஸோ இதில் சிறந்த நூல் ஆசிரியர்களுக்கு 50,000 அந்த நூல் வெளியிட்ட பதிப்பகத்துக்கு 25,000 பரிசு வந்து வழங்கப்படும். ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்குது. ஸோ அது கீழே 26 மண்டலங்கள் 317 பணிமனை இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பயணிகள் வந்து பயணம் செய்கிறாங்க. அதில் 64% பேர் வந்து கட்டணமில்லா பயண சலுகையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து 24 ஜூனு. ஸோ சிலம்பு செல்லர் வாபோசி அவர்களுடைய பிறந்தநாள் வந்து 26 ஜூன். அதுக்கப்புறம் விபி சிங் சமூக நீதி காவலர் முன்னாள் பிரதமர் விபி சிங் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து 25 ஜூன். அடுத்து ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக அந்த பயிற்சியை வந்து முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருப்பா. அப்படி சரிங்களா. ஸோ அது வந்து
16 ஜூன் அன்னைக்கு கலைவாணர் அரங்கத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் ஸோ ஸ்பீக்கர் வந்து ஜேசிடி பிரபாகர் அவருடைய முன்னிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி வந்து தொடங்கி வச்சிருப்பா. அப்படி நெக்ஸ்ட் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஸோ 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம் வந்து ஸோ பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17ஆம் தேதி இருந்து அதுக்கான இந்த முதல் கட்டமாக தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 6லேருந்து 8வது வரைக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சரிங்களா, இது வந்து ஜூன் 9ஆம் தேதி தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில். ஸோ அதுக்கான லோகோ வந்து முதல்வர் வந்து லான்ச் பண்ணியிருப்பா. அப்படி சரிங்களா? ஸோ இது வந்து முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்பின் கீழே வந்து இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ஜிஓஸ், அதுக்கப்புறம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, கல்வி நிறுவனங்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ஜிஓஸ், அரசு சாரா தொண்டு நிறுவனம் இவங்களோட இணைந்து இந்த பாதுகாப்பு பணியை வந்து மேற்கொள்வாங்க. ஸோ முக்கியமான ஹெல்ப்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இணையதள மோசடி ஸோ 1930 இது வந்து சைபர் கிரைமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு வந்து 100 112, குழந்தைகள் சைல்டு ஹெல்ப்லைன் வந்து 1098, ஸோ விமன் ஹெல்ப்லைன் 181 1091, ஸோ 181 1091 வந்து பெண்கள் பாதுகாப்புக்கான உதவி எண். சரிங்களா? ஸோ இதோட வந்து நமக்கு வந்து ஜூலை மந்த்துடைய ஜிஸ்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாங்க. அதே மாதிரி யோஜனா திட்டம் சரிங்களா, ஸோ அதுவும் வந்து எடிட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் ஆக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அது பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.